ஹாய்ங்க. பாப்பா ஸ்ரீ சேனலின் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு பயன் மிகுந்த மருத்துவ பயன்கள் மட்டும் இல்லை, இது நம்ம வீட்டில் வளர்த்தோம்னா என்னென்ன பயன்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு மருத்துவ தாவரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நமஸ்காரி அப்படின்னு சொல்லக்கூடிய தொட்டாச்சினிங்கி, இதில் பொட்டானிக்கல் நேம் மைமசாயி புட்டிகா அப்படின்னு சொல்லுவோம். இது பாருங்கள், அழகான பிங்க் கலரில் இந்த பூக்கள்லாம் பூத்துருக்கு. தொட்டால் என்ன ஆகிடும், அப்படி சுருங்கிடும். நம்ம சின்ன பிள்ளைலாம் விளையாண்டுருப்போம். அதனுடைய காய்கள், விதைகள், இந்த பூ பாருங்கள், முக்கு பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. கும்பு கும்பாக இப்போ முக்கெல்லாம் இருக்குது. பூ காணுது, அதோடைய விதைகள் இதில் இருக்குது. இது ஒரு நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஈரப்பதமான இடங்கள்லாம் இது தானாகவே வளரக்கூடிய ஒரு தாவரம். தொட்டுட்டோம் அப்படின்னாக்கா அது அது இலை சுருங்கிக்குது, அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்குது. இலச்சகி நமஸ்காரி, தொட்டாச்சினிங்கி, இலச்சகி, மைமசாயி புட்டிகா அப்படின்னு பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது. உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லுங்கள். இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய மருத்துவ குறிப்புங்க. இது ஒரு செடி நம்ம வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா இது எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு தாவரமாக அனைவருமே வச்சுருக்கணும். வச்சுருக்கிறவங்க சரி, இல்லை அப்படின்னாக்கா இல்லாதவங்களும் இந்த செடியை ஒரு சின்ன டப்பாவில் கூட நம்ம வச்சு வளர்த்துக்கலாம். ஏன்னா இது வாஸ்துப்படி, ஆன்மீக ரீதியாகவும் வாஸ்துப்படியும் இந்த செடி நம்ம வீட்டில் இருக்கிறது நல்லதுங்க. காந்த சக்தி கொண்ட, பாசிட்டிவ் எனர்ஜி கொண்ட ஒரு தாவரமாக இருக்குது. இந்த தாவரத்தை இந்த இலைகள் மேலே நம்ம டெய்லி அதனுடைய அருகில் நின்றுக்கிட்டு தொட்டு தொட்டு நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய குறைகளை எப்படி நம்ம சாமிகிட்ட பாருங்கள். எல்லாம் இதை நான் இங்கே வரும்போது எல்லாம் விரிச்சு இருந்தது. இப்போ நான் தொடவும் எல்லாம் இதாகிடுச்சு, சுருங்கி போயிட்டே இருக்குது. இதுகிட்ட நின்றுட்டு நம்ம சாமிகிட்ட வேண்டிக்கிறது மாதிரிக்கு நம்ம மனசில் இருக்கக்கூடிய குறைகள்லாம் சொன்னோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய குறைகள் நிவர்த்தி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் சொன்னவங்கள்ட்ட, பெரியவங்க சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட நான் கேட்டு தான் நான் அதை சொல்கிறேன். எனக்கு அந்த அனுபவம் இல்லை, எனக்கு இப்போ தான் அது தெரியுது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா இது பணம் வசியம், காந்த சக்தி, இது லக்ஷ்மிகரம், மன வசீகரம், இதெல்லாம் இந்த செடிக்கு அற்புதமான, மகத்துவமான, அற்புதமான ஒரு மிகுந்த ஒரு தாவரமாக இருக்குதுங்க. இது காளியின் அம்சம், எப்படி துளசியை லக்ஷ்மியோட அம்சம் அப்படின்னு சொல்கிறோமோ அது மாதிரிக்கு இந்த தொட்டாச்சினிங்கி தாவரம் காளியின் அம்சம் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இலை, பூ, தண்டு, வேறு எல்லாமே மருத்துவ பயன் கொண்ட ஒரு தாவரமாக இருக்குதுங்க. எல்லாருடைய வீட்டிலையும் வைக்கக்கூடிய ஒரு தாவரம். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம வீடு இல்லை, நமக்கு வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம், நமக்கு வீடு அமைய மாட்டேங்குது சொந்தமாக அப்படின்னம்னாக்கா ஒரு ஆன்மீக தகவல் பாருங்கள். துளசி, வெள்ளை துளசி இருக்கு இல்லையா, துளசி, கற்றாழை, அப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இது ஓமவல்லி இலை இருக்கு இல்லைங்க, கற்பூரவல்லி, ஓமவல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இலை, இந்த தொட்டால் சிங்கி போன்ற 5 தாவரங்களை நம்ம வச்சு வழிபட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வெகு விரைவிலே சீக்கிரமாக வீடு சொந்தமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அதுதான் சொல்கிறாங்க பெரியவங்க. இந்த செடியோட அருகில் நின்று ஒரு 48 நாளைக்கு தொடர்ந்து தொட்டு தொட்டு தடவி நம்ம பேசணும் அப்படின்னாக்கா நமக்கு வேண்டியது கிடைக்கக்கூடிய வரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா இதில் மருத்துவ பயன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மருத்துவ பயன்கள் மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி வசீகரம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. கணவன் மனைவியை விட்டு அகலாமலையும், மனைவி நம்ம சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு கணவனும், மனைவி கணவன் நம்மளை விட்டு அகலாமல் இருக்கணும், கணவன் நம்ம சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒற்றுமையாக, கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னாக்கா இந்த தாவரத்துக்கிட்ட நின்று நம்ம நம்மளுடைய மனசில் இருக்கிறத சொன்னோம் அப்படின்னாக்கா அந்த வசீகரமத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இந்த தொட்டாச்சினிங்கி மூலிகை இருக்குது.
உடல் உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய சிறுநீர் போகும்போது எரிச்சல் ஏற்படும் இல்லையா, அந்த உடல் உஷ்ணத்தை வந்து போக்குறதுக்கு 10 கிராம் இலையை அரைச்சி தயிரில் கலந்து 6 நாட்கள் சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அந்த எரிச்சலானது வந்து போகுது. இதனுடைய இலை வேர் இரண்டையும் இதனுடைய வேர் இரண்டையும் சம அளவு எடுத்து உலர்த்தி சலித்து 15 கிராம் சூரணமாக பொடியாக செஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா அதை நம்ம சூரணம்னு சொல்லுவோம். அந்த சூரணத்தை நம்ம வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா, வெந்நீரில் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா ஆசனக்கடுப்பு, மூளைச்சூடு, சிறுநீர் பிரச்சனைகள்லாம் வந்து தீரக்கூடியதாக இருக்குது. வயிற்றுப்புண், வயிற்றுக்கடுப்பு இதுக்கெல்லாம் வந்து ஒரு பிடி அரைச்சி ஒரு எலும்பிச்சம்பழ அளவுக்கு வந்து எடுத்து அதை நம்ம வந்து மோரில் கலந்து குடித்தோம் அப்படின்னாக்கா உடல் குளிர்ச்சியாகும். இந்த உடல் குளிர்ச்சி ஆகனால இந்த பிரச்சனைகள்லாம் வந்து தீர்க்கக்கூடியதாக இருக்குது. அப்புறம் வயிற்றில் இருக்கக்கூடிய கீரிப்பூச்சிகள், வயிற்றுப்போக்கு ஏற்படும் போது அதில் ஏற்படக்கூடியது இதெல்லாம் வந்து ஒரு பிடி தொட்டாச்சிருங்கி இலையை வந்து நிழலில் உலர்த்தணுங்க. பொதுவாக எல்லா தாவரங்களோட இலையுமே மருந்து தாவரங்கள்லாம் வந்து நிழலில் உலர்த்தி தான் வந்து நம்ம வந்து பொடியாக்குவோம். அதே மாதிரி இதையும் வந்து நிழலில் உலர்த்தி நம்ம வந்து பொடியாக்கி அதில் தேன் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அந்த பிரச்சனைகள்லாம் வந்து தீருது. அது மட்டும் இல்லாமல் கபம், சளி, இருமல், பித்தத்தால் உண்டாகக்கூடிய பேதி, விஷக்கிருமி இதையெல்லாம் வந்து குறைக்கக்கூடியதாக வந்து இருக்குது பாருங்கள். இருக்கும். கல்லடைப்பு இருக்குது அப்படின்னாக்கா இதனுடைய இலை, வேர் இதெல்லாம் வந்து தட்டி